வெல்கம் டு 360 தமிழ். நம்ம சிஐடி சீசன் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்க ஒவ்வொரு எபிசோடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ராட்னத்துல இருந்து ஒரு சின்ன பையன் விழுந்து இறந்து போயிருப்பான். அப்பத்துல இருந்து அந்த பையனோட ஆன்மா இங்கதான் நடமாடிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அதனால அதை நடத்த முடியாம 10 வருஷம் மூடி வச்சிருப்பாங்க. திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம், இன்ஃபுளுசரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 இன்ஃபுளுசரை ஒருத்தர் வர வச்சிருப்பாரு. அந்த 5 பேருமே ஒரு நாள் நைட்டு தங்கிட்டா எல்லார்கிட்டயும் இங்க பேய் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடும், அதுக்கப்புறம் இந்த இடத்த நடத்தலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. தங்க வந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. பேய் தான் கொலை செஞ்சதா இல்ல வேற யாராவது கொலை பண்ணாங்களான்ற மாதிரி கேள்வி இருக்கு பாத்தீங்களா. சிஐடி ஆபீசர்ஸ் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவங்களுக்கே நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றது இந்த கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை நமக்கு முன்கூட்டியே காட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க்ல புகை மூட்டமா இருக்கு. இப்ப தயா இருக்கார்ல, யாரோ எதிர வராங்கன்ற மாதிரி கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டாரு. எதிர வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அபிஜித் தான். இப்ப அபிஜித் இருக்கார்ல, தயாவை லாக் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே நீ யாரு நீ யாருன்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது கிளியரா இப்போதைக்கு நமக்கு புரியல. இப்பதான் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியில ரோஷினின்ற ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோஷினி இருக்காங்கல்ல, vlog எடுக்கிற மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே என் கண்ணுக்கு படலன்ற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற ரோஷினி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான், இவன் என்ன அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் இவங்களை பார்த்து வியர்டா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப புகை மூட்டமா இந்த இடத்துல வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரோஷினி மாதிரியே இன்னும் 4 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. அந்த 4 பேருமே வேற ஒரு பகுதியில் இருக்காங்க. ரோஷினி கத்துற சவுண்ட் கேட்டோன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்களுமே தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ரோஷினியை ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கண்ணாடி ரூம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரூம்ல இருந்து தான் அவங்க கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். அதனால அந்த இடத்துல செக் பண்றதுக்காக வராங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கொடூரமா அவங்க இறந்து போயிருக்காங்க போல. உடனே சிஐடிக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வாசல்லையே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க சிஐடி வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிஐடி வரும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு 3 பேர் இருக்காங்க. அது யாருன்றதா சொல்லிடுறேன். இப்ப காட்டுறாங்கல்ல, இவர் பேரு பிரகாஷ் அப்படின்றது. இவர் தான் இந்த இடத்தோட ஓனரா இருப்பாரு. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பிரகாஷோட அசிஸ்டன்டா இருப்பாங்க. இவங்க பேர் வந்து பிரியா அப்படின்றது. இதை தாண்டி பிரகாஷோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இவங்களோட பேரு மாலினி அப்படின்றது. இவங்க 3 பேரு. இதை தாண்டி அந்த மீதி இருக்கிற 4 இன்ஃபுளுசர் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப எதுக்காக வர வச்சிருக்காங்கன்றத சிஐடி டீம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரகாஷ்மே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக முதல்ல 5 இன்ஃபுளுசரை வர வச்சீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. பிரகாஷும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க மூடி வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராட்னத்துல சுத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் தவறுதலா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பான். அந்த பையன் பேரு பாபு அப்படின்றது. அந்த பாபுவோட ஆன்மா இங்கதான் நடமாடிட்டு இருக்குன்ற மாதிரி யாரோ கொளுத்தி போட்டுட்டாங்க. அப்பத்துல இருந்து யாருமே இந்த பக்கம் வரதே கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல நான் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா முடியவே இல்ல. இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னோட அசிஸ்டன்ட் பிரியா ஒரு ஐடியா கொடுத்தா, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபுளுசர் ஒரு 5 பேரை பிடிச்சி இங்க வர வச்சுட்டு அடுத்த 48 மணி நேரம் மட்டும் நீங்க இந்த இடத்துல தங்கணும். அப்படி யாரு தைரியமா தங்குறீங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால 5 இன்ஃபுளுசர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது மூலியமா இந்த இடம் ப்ரொமோட்டும் ஆகும். அதே சமயம் இங்க பேய் பிசாஸ்லாம் இல்லைன்னு எல்லாருமே நம்புவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண. பார்த்தா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பிரகாஷ் புலம்பிட்டு இருக்காரு. வேணான்னு சொன்ன, நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரி மாலினி வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற சும்மாரு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப தேவையான டீடைல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாங்க. எல்லாரும் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரோஷினி எங்க இறந்து போயிருக்காங்களோ அந்த இடத்தை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரகாஷ் இந்த ஐடியாவை யோசிச்சிருக்க மாட்டாரு, அசிஸ்டன்ட் தான் ஐடியா கொடுத்திருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பிரகாஷோட அசிஸ்டன்ட் பிரியா மேலயும் டவுட் இருக்கதான் செய்து. சரி முதல்ல பாடியை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடி ரூம்ல தானே அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா, எப்படி
எப்படி இறந்து போனான்றதை நமக்கு காட்டாம இருந்திருப்பாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே வழியில ரத்த கரையெல்லாம் பாக்குறாங்க. இங்க என்ன ரத்தம்லாம் சிந்தி இருக்கு, இங்க அட்டாக் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி முதல்ல பாடியை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பாடியை காட்டுறாங்க. கண்ணாடி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணாடியெல்லாம் இஷ்டத்துக்கு உடைச்சு அந்த பொண்ணு அதுல யாரோ சொருவி வச்ச மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பார்த்துதான் பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்குன்ற மாதிரி மீதி 4 இன்ஃபுளுசர் பயத்துல கத்தலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சிஐடி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பேய் பிசாஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கிறதா நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வெளியே போன ஒரு 3 பேருமே வந்து கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஃபுளுசர் பேரெல்லாம் தனித்தனியா நான் சொல்லல, ஏன்னா தேவையில்லாம உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் வரும். 4 இன்ஃபுளுசர் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அவங்க 4 பேர்கிட்டயும் என்ன நடந்தது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே டீடைலா ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. பிரகாஷ் வர சொல்லி இவங்க 5 பேருமே வந்திருப்பாங்க. பிரகாஷ் இருக்கார்ல, 48 மணி நேரம் கழிச்சு வந்து உங்களை நான் பாக்குறேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. சோ 48 மணி நேரத்துக்கு நடுவுல அவர் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரகாஷ் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க 5 பேருமே ஒன்னா இருக்கலாம்லாம் யோசிக்கிறாங்க. ஒன்னா இருந்தா பிரச்சனை வராது, கடைசியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மறுக்கிறா, அதாவது செத்து போன அந்த ரோஷினி மட்டும் மறுக்கிறா. எல்லாருமே ஒன்னா இருந்தா யாருக்குமே பயம் வராது, நீங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டீங்க, காசு ஸ்பிளிட் ஆகும், எனக்கு தான் மொத்த காசும் வேணும், அதனால கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. வேணாண்டி எங்க கூடயே இருன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ரோஷினி கேட்டிருக்க மாட்டா, எனக்கெல்லாம் பயம் கிடையாது, நான் தனியாவே போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பா. ஆனா மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, நம்மலாம் சேர்ந்தே இருக்கலாம்ன்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. சோ அதனால தான் ரோஷினி கத்தும் போது இவங்க 4 பேருமே ஒன்னா இருந்திருப்பாங்க. நாங்க அந்த ரோஷினிக்கு எவ்வளவோ சொன்னோம், அவ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி இந்த மீதி 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கத்தி எவ்வளவு நேரத்துல நீங்க போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பிரகாஷும் வைஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்ற மாதிரி மாலினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மைரான்ற ஒரு பேர் அடிபடுது. மைராவா, அது யாரு அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலா பிரகாஷ்க்கு எக்ஸ் ஒய்ஃபா மைரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, உடம்பு முடியாம தான் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் 2வது கல்யாணமா மாலினியை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையும் சிஐடி டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டை போடாதீங்க, கண்டிப்பா பேய் பிசாஸ்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, யாரு பண்ணான்றதை கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி இந்த 4 இன்ஃபுளுசரை சந்தேகமா பார்த்துக்கிட்டே அபிஜித் சொல்லிட்டாரு. இப்ப பூர்வி இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து சாம்பிள்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி தனியா அந்த ரூம்ல இருக்காங்க. தனியா இருக்க இவங்களை யாரோ நெருங்கி வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்றது தெரியல. இவங்களுக்குமே ஃபீல் ஆகுது, பயப்படுறாங்க. அந்த ரோஷினி கடைசியா vlog மாதிரி எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருது. சார் ஃபுட்டேஜ் இருக்குன்ற மாதிரிலாம் பூர்வி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே ரோஷினி எடுத்த வீடியோவை பாக்குறாங்க. பாக்குறவங்க மிரண்டு போயிருந்தாங்க. ஒரு பையன் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கான், இவன் என்ன அந்தரத்துல பறந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாபுன்னு ஒரு பையன் இறந்து போனதா சொன்னீங்களே, அவன் இவனா பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. சார் ஏறக்குறைய அந்த பாபுவும் இப்படிதான் இருப்பான், ஆனா அவனான்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த 4 பேர் ரொம்ப பயப்படுறாங்க. சார் அப்ப பேய் இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல நாங்க இருக்க முடியாது சார், நாங்க போறோன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, நீங்க அப்பெல்லாம் இங்க இருந்து போக முடியாது, விசாரணை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து யாருனாலும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, சிஐடி டீம் உங்க கூட தான் இருக்கும், உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான்ல, யாராவது ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பறக்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிளட் ஒரு பகுதியில சிந்தின மாதிரி இருந்திருக்கும். அந்த பொண்ணோட பிளட் எப்படி இங்க வந்தது, இங்க சாவடிச்சு அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த பையன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான்ல, அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவன் பறந்துட்டு இருந்தான், இந்த இடத்துல தொங்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு செக் பண்றாரு. அப்படி எந்த ஒரு இடமும் இல்ல, அப்புறம் எப்படி பறந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ட்ரிக்கா தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க வாசல்லையே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வரும்போதே அந்த லேடி இருக்காங்கல்ல, உள்ள பேய் இருக்கு உள்ள பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப தயா இருக்கார்ல, பங்கஜ் உன் ஸ்டைல்ல அந்த லேடி கிட்ட பேசிப்பாரு, உண்மையை வாங்க, நான் வேற பக்கம் சர்ச் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி பங்கஜும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பூர்வியும் பாடியில இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பூர்வி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப பயம்
பயம் தாங்காம இவங்களுமே வெளியே வந்துலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பங்கஜ் இருக்கார்ல அந்த வயசான பாட்டி கிட்ட வந்துடுறாரு. நீங்க ஏதாவது இங்க பாத்தீங்களா, பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, நீங்க ஏதாவது பேய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, சின்ன பையன் அழுவுற மாதிரி அடிக்கடி சவுண்ட் கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பாத்தீங்களா, அதாவது நீங்க நேரடியா அந்த பேய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பார்த்தம்பா, வேற ஒரு விஷயத்த பார்த்தன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அது என்னன்னா ஒரு பிளேட் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். பேய் இருந்தா தானே அந்தரத்துல பறக்கும், அந்தரத்துல பறந்துட்டு இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பங்கஜம் ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பூர்வி கொஞ்சம் பயந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கண்ணாடி பீஸ்ல ஒரு கைரேகை கிடைக்குது. என்ன கைரேகை இருக்கு, அப்ப இந்த கைரேகை யாரோடதுன்றதை செக் பண்ணோம், இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தயா இருக்கார்ல, அபிஜித் தேடிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன அபிஜித், ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா ட்ரிக்கை யூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லப்பா, அப்புறம் எப்படி அந்த பையன் பறந்துருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை வீடியோவே எடிட்டிங் வீடியோவா இருக்குமான்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வருது. பட் நம்மளுக்குமே அந்த பையன் பறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, எப்படின்றது கிளியரா தெரியல. இப்பதான் இந்த பங்கஜ் இருக்காரு பாத்தீங்களா, பயந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஓடி வராரு. அந்த பாட்டி கிட்ட பேசும்போது அந்த பாட்டி சில விஷயங்களை சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிளேட் அந்தரத்துல பறந்துட்டு இருந்ததா பார்த்தாங்களாம், அப்ப கண்டிப்பா இங்க பேய் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பங்கஜ் சொல்றாரு. பங்கஜ், நீயே பயந்தா எப்படி, பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாது, யாரோ ஒருத்தர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. சரி, வீட்டுக்காவது தகவலை கொடுக்கலான்னு கால் பண்ணலான்னு பார்த்தா யாருக்குமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்ன இங்க சுத்தமா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சோண்டு சிக்னல் வந்தா கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் பெண் எடுக்கிறாரு. அந்த பெண் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு அவர் கையில இருந்து பறந்து போகுது. இத பாக்குற மத்தவங்களும் இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாதுகாப்புக்காக பங்கஜ் தான் இருப்பாரு. அவரும் எப்படி இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல புகைலாம் வர ஆரம்பிக்குது. என்ன எங்க இருந்து புகை வருது அப்படின்ற மாதிரி பங்கஜ் பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு ரோஷினி கண்ணுக்கு ஒரு பையன் தெரிய ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, இப்ப பங்கஜ் கண்ணுக்கும் இங்க இருக்க எல்லார் கண்ணுக்கும் அந்த பையன் தெரியறான். கொஞ்சம் வியர்டா அந்த பையன் சிரிக்கிறான். அந்த பையனை பாக்குற இவங்க செம்மையா பயப்படுறாங்க. அவன் உடம்புல ஏதோ குத்துன மாதிரிலாம் இருக்கு. இப்ப பங்கஜ் இருக்கார்ல, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி கண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப பங்கஜ் கையில இருக்க கண்ணை அவன் இழுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன கண்ணை இழுக்கிறான் அப்படின்ற மாதிரி பங்கஜ் இந்த இடத்துல செம்மையா பயப்படுறாரு. நீங்க எல்லாம் போயிடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் பயந்து ஒவ்வொரு பக்கம் வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப பங்கஜ் இருக்கார்ல, ஓடுறவங்க கிட்ட பார்த்துன்னு சொல்றாரு. இப்ப திரும்பி இந்த பையனை பார்க்கலான்னு பார்த்தா இந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். அதுக்குள்ள இந்த பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. பங்கஜ் கத்திருப்பார்ல, அதனால இந்த இடத்துக்கு தயாவும் அபிஜித்தும் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பங்கஜுமே நடந்த விஷயத்த சொல்றாரு. நான் இங்கதான் பேய பார்த்தேன், எப்படி அவன் அந்த இடத்துல பறந்தானே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் பண்ண மாதிரியே தெரியல. அப்புறம் எப்படி அந்த பையன் பறந்திருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தப்பிச்சு ஓடுனவங்க கத்திட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வராங்க. குறிப்பா அந்த பிரகாஷ் தான் பயங்கரமா கத்துறாரு. ஸ்வேதா ஸ்வேதா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அந்த 4 பசங்கள்ல ஒரு பொண்ணோட பேரு ஸ்வேதாவா இருக்கும். சார், ஸ்வேதா என்னோட பொண்ணு சார், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது இன்ஃபுளுசர்ல ஒருத்தங்க உங்க பொண்ணா, என்ன சார் இது எதுக்காக சார் மறைச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. ப்ளீஸ் சார், ஸ்வேதாவை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஸ்வேதா ஸ்வேதான்னு கூப்பிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, ஸ்வேதா மட்டும் மிஸ் ஆகுறாங்க. இப்பதான் ஒய்ஃபுக்குமே ஸ்வேதா பொண்ணுன்றதெல்லாம் தெரிய வருது. இப்படி இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது ஸ்வேதா இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ஹைட்டான பகுதியில நின்னுட்டு இருக்காங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அதனால தயாவும் அபிஜித்தும் பொறுமையா அந்த இடத்துக்கு வராங்க. தயா ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்காரு, அபிஜித் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்காரு. அவங்க நின்னுட்டு இருக்க பொசிஷனை பார்க்கும்போது குதிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் தோணுது. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. அவங்க காதுல வாங்காத மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அபிஜித் இருக்கார்ல, பின்னாடி வந்துடுறாரு. சட்டுன்னு அபிஜித் என்ன பண்றாருன்னா அவங்கள பிடிச்சிடுறாரு. அவர் பிடிக்கும் போதுதான் அவங்க சுய நினைவுக்கே வராங்க. கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்குமா இங்க வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. நான்லாம் வரலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணா வரலனா எப்படி இந்த இடத்துக்கு வந்தா, அப்ப பேய் தான் கட்டுப்படுத்தி இந்த இடத்துக்கு வர வச்சதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் பிசாஸ்லாம் இருக்கான்ற மாதிரி சிஐடி டீமுக்கே டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. பூர்வி தனியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. தொடர்ச்சியா இந்த மாதிரி தானே நடக்குது, என்ன ஏதுன்னு செக் பண்ணலான்னு போறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்காமையே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த பையன் எப்படி பறந்தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கீழே ஏதோ ஒரு போர்டு மாதிரி இருக்கு. இது என்ன கதவு மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்களுமே கீழே இருக்க அந்த கதவை கவனிக்கிறாங்க. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த போர்டை இவங்க ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா இரும்பு லைன் மாதிரி ஏதோ கொடுத்துருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. அது மேக்னெட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதாவது மேக்னெட்டை வந்து கரண்ட் மூலியமா பவர் கொடுத்தா மட்டும் மேக்னெட் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது இல்ல, அந்த மாதிரி ஒரு மேக்னெட்னு தெரிய வருது.
சோ இந்த மேக்னெட் இரும்பெல்லாம் இழுக்கும், அந்த பையன் உடம்புல பெருசா ஏதோ ஒரு இரும்பு பீஸ் இருக்கு, அவனை பறக்க வச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பெண்ணை இழுத்தது இதனால் தான், கன்னை இழுத்தது இதனால் தான், இப்படிதான் நடந்திருக்குன்ற மாதிரி இவங்களும் அசியூம் பண்றாங்க. இப்ப அபிஜித்தும் அந்த இடத்துல இதே மாதிரி இருக்கான்னு செக் பண்றன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப தயா இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடம் புகை மூட்டமா மாறுது, என்ன புகைலாம் வருதுன்ற மாதிரி தயா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அபிஜித் அந்த பகுதியில செக் பண்றதுக்காக வராரு. அந்த பகுதியிலயும் இதே மாதிரி இருக்கு, இதனால தான் அவன் பறந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப திடீர்னு இங்க இருந்தும் புகை வருது. இப்படி புகை வரதுல இவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது போல. இப்பதான் ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனோட சிங்க் பண்றாங்க. அந்த புகைலாம் ஏறினதுனால தயா கொஞ்சம் வித்தியாசமா மாறிடுறாரு. தயாக்கு எதிர அபிஜித் தானே இருக்காரு, ஆனா வேற உருவம் தெரியுது. அபிஜித்துக்கு தயா வேற உருவம் மாதிரி தெரியுறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்றதுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு பங்கஜ் வந்து ரெண்டு பேரோட மூஞ்சிலையும் தண்ணியை ஊத்துறாரு. தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே சுய நினைவுக்கே வராங்க. இவங்களுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி மாறினது ஏன்றது இப்பதான் புரியுது. அந்த புகையில ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்திருக்கு போல. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் பங்கஜ் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க ஓகே தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாஸ், நான் பூர்வியை பார்க்கலாம்னு நினைச்சேன், பூர்விக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது பூர்விக்கு ஏதோ ஆயிருச்சா, உடனே பூர்வி எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மார்ஸ் கோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, விவேகம் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. அபிஜித்துக்கு அது தெரியும் போல, பூர்விக்கும் அது தெரியும் போல. அபிஜித் இருக்கார்ல, சவுண்ட் மாதிரி ஏற்படுத்துறாரு. மார்ஸ் கோட் மூலியமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வர மாட்டேங்குது. பூர்வி நீ ஓகேவா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும்ல, அப்படி ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. என்ன ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பங்கஜ் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த டீமை சேர்ந்த எல்லாரையும் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருப்பாரு. இப்ப அந்த டீமை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. சிஐடியை நம்புனா இதுக்கப்புறம் நம்ம உயிர் நம்ம கிட்ட இருக்காது, நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், இருக்கலான்ற மாதிரி மத்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நான் போக போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. வேற வழி இல்ல, நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசும் மாற ஆரம்பிக்குது. இப்ப ஒவ்வொருத்தரா கிளம்பி ஏறக்குறைய எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. சிலர் மட்டும் இருக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா நிறைய பேர் போலான்னு சொன்னதுனால தான் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது சிஐடி டீம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாங்க. நீங்க எதுக்கு அங்க இருந்து வந்தீங்கன்னு பங்கஜ் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சிஐடி டீமும் நீங்க எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பூர்வியை தேடலான்ற மாதிரி இவங்க பூர்வின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து பூர்வி தான் வந்துட்டு இருக்காங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கையில கன்னை வச்சுக்கிட்டே வேற வந்துட்டு இருக்காங்க. பூர்வி நீ ஓகே தானே, கன்னை கீழே போடு அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா பூர்வி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. பூர்வி கன்னை கீழே போடு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூர்வி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கன்னை ஃபயர் பண்ணிடுறாங்க. புல்லட் பங்கஜ் மேலதான் விழுது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. வேணாம் பூர்வி, நிறுத்துன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அந்த ஆளுங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ அவங்க ஷூட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பயந்தெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பூர்வியை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அபிஜித்தும் புல்லட்டை வாங்கிடுறாரு. அதே மாதிரி தயாவும் புல்லட்டை வாங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேரை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் பூர்வி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே ஷூட் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல போல. அவங்களே ஒரு ஸ்டேஜ்ல ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒரு மர்ம நபர் இந்த இடத்துக்கு நடந்து வரதை நமக்கு காட்டுறாங்க. ஃபேஸ் தெளிவா காட்டல. இப்ப இந்த மர்ம நபர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, பக்கத்துல வந்து கையை பிடிக்கிறான். நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி இந்த மர்ம நபர் கேட்கிறான். அப்பதான் இந்த மர்ம நபர் ஒரு ஆண் இல்ல பெண் அப்படின்றது தெரிய வருது. ஸ்வேதா தான் அந்த மர்ம நபரா இருப்பாங்க. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்த, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் போகாம நின்னுட்டு இருக்கான். அப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க என்னமா மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சிஐடி டீம் பேசுறாங்கன்னு இவங்க திரும்பி பார்த்தா சிஐடி டீமை சேர்ந்த எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப நீங்க சாவலியான்ற மாதிரி இவ கேக்குறா. நாங்க எப்படிமா சாவோம், இது எல்லாமே எங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, 2-3 இடத்துல ஒரு டெக்னாலஜியை ரெடி பண்ணி வச்சிருப்பா. அது மூலியமா தான் இந்த பையனை பறக்கலாம் வச்சிருப்பா. இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருப்பா. பிராக்டிஸ்லாம் பண்ணிருப்பா. அப்போ வந்து இரும்பு பிளேட்டை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருப்பா. அதை தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி கவனிச்சிருப்பாங்க. இவ மட்டும் இந்த விஷயத்த பண்ண மாட்டா. இவளோட பாய் ஃப்ரெண்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. பாய் ஃப்ரெண்ட் பேரு மகேஷ் அப்படின்றது. அந்த மகேஷ் இப்ப எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரி மகேஷையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பூர்வி இருந்த பகுதியிலயும் புகை வந்திருக்கும். ஆனா உசாரா பூர்வி இருக்காங்கல்ல, மாஸ்க போட்டிருப்பாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக உள்ள வந்திருப்பாங்க. அந்த புகையை அந்த மகேஷ் தான் போட்டிருப்பான். அந்த மகேஷ்க்கு பக்கத்துல தான் அந்த பையன் இருப்பான். அந்த சின்ன பையனை மிரட்டி தான் இப்பெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க போல. மகேஷ் புடிச்சோன்னே பாதி உண்மை தெரிஞ்சிருது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மகேஷ் கூட மேட்ச் ஆகுது.
ஆகுது. சோ இவன் தான் கொலை பண்ணிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இந்த மகேஷ் சொல்லியிருப்பான். இப்ப மகேஷ் மூலியமா இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பூர்வி அந்த மகேஷையும் அந்த சின்ன பையனையும் புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அப்பதான் மார்ஸ் கோட் மூலியமா அபிஜித் பேசியிருப்பாரு. பூர்வி ரிப்ளை பண்ணாத மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆனா பூர்வி கொஞ்ச நேரத்துல ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அது மூலியமா இவங்க மீட்லாம் பண்ணிருப்பாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் மகேஷ் ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பூர்வி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஸ்வேதாவை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாடகம் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க இந்த நாடகத்தை எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க போட்ட டிராமாக்கு ஒரு அப்பாவி பையனை வேற துன்புறுத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க திட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வேதா கிட்ட கேக்குறாங்க. ஸ்வேதாவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதாவோட அம்மா பேரு மைரா அப்படின்றது. மைராவோட ஹஸ்பண்ட் எப்பயோ இறந்து போயிருப்பாரு. அவங்க செகண்டா தான் இந்த பிரகாஷை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த பிரகாஷ் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் மைராவோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கலந்து தந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த லேடி இருக்கும் போதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்க தொடங்கி இருப்பாங்க. ஒரு பையன் இறந்து போனதுனால மூடி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் எப்படியாவது சொத்தெல்லாம் நமக்கு வரணும்ன்றதுக்காக ஒய்ஃபை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் சின்ன பொண்ணான ஸ்வேதா பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா அம்மா இறந்து போனோன்னு இந்த ஸ்வேதாவை கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சிருவாரு. இன்னொன்னு கல்யாணம் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்வேதா பழி வாங்கணும்ன்ற மாதிரி சமயம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவர் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பிளான போட்டார்ல, நீயும் வான்ற மாதிரி பொண்ணியும் வர வச்சிருப்பாரு. அதாவது பொண்ணு கூட லைட்டா பேச்சுவார்த்தை மட்டும் வச்சிருப்பாரு. பொண்ணியும் வான்னு வர வச்சிருப்பாரு. நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான போடணும்ன்ற மாதிரி தான் இவங்க பிளான போட்டிருப்பாங்க. மகேஷ் பாய் ஃப்ரெண்டு தானே, பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் இந்த பிளான போட்டிருப்பாங்க. இறந்து போன பையன் பேயா நடமாடுறான்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அதை நம்ம எப்படியாவது உண்மைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிரணும். இந்த இடத்தை திரும்பி அவர் தொடங்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கு யாரையாவது சாவடிக்கணும்னு கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சமயம் இவங்களுக்கு அந்த ரோஷினின்ற பொண்ணு தான் மாட்டிருப்பா. ரோஷினியை இந்த பாய் ஃப்ரெண்டு சாவடிச்சிருப்பான். இவன் கிளவுஸ்லாம் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான். ஆனா கண்ணாடியில பட்டு கிளவுஸ் கிழிஞ்சிருக்கும். இவன் கைரேகை அதுல மாட்டிருக்கும். அது மூலியமா தான் இது திட்டமிட்ட விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பாய் ஃப்ரெண்டையும் லாக் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லா உண்மையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் அம்மாவை உன்னோட அப்பா சாவடிக்கும் போது நீ மைனரு, உன்னால சொல்ல முடியல. நீ மேஜர் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட அப்பாவை மாட்டி விட்டுருக்கலாம்ல. அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நாங்க வாங்கி தந்திருப்போம். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்றது சரியா? ரோஷினின்ற ஒரு அப்பாவி பொண்ணை நீ சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி அப்பா பண்ண கிரைம்க்கும் தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதோடயே இந்த ஸ்டோரியை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா முடிவுல வந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.